ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கேரளா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சவுத்துல இருந்து நார்த் ஆஃப் கேரளா வரைக்கும் எந்த எண்ட் எடுத்தீங்கன்னாலும் இயற்கை அழகு அப்படியே ஒரு கொட்டி கிடக்கக்கூடிய ஏரியா. என்னன்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நம்ம கீழே ட்ரிவாண்டத்துல இருந்து காசர்கோடு வரைக்கும் பார்த்தோம்னாலே வந்து அந்த நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுலேயும் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தோம்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் டுவர்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற எக்ஸாக்ட் இடம் வந்து நமக்கு சபரிமலை அந்த ரீஜன், எருமேலி அப்படிங்கிற அந்த ஏரியாவில் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இதுல இருந்து எங்க போறோம் அப்படின்னா இடுக்கியில இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஹில் ஸ்டேஷனா இருக்கக்கூடிய வாகமன் அந்த ஏரியாவுக்கு வந்து டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் எங்க வீடு மார்த்தாண்டம் அந்த ஏரியா. அங்க இருந்து பைபாஸ்ல அப்படியே ட்ரிவாண்ட்ரம் வந்து ட்ரிவாண்ட்ரத்துல இருந்து அடூர் அந்த ஏரியா வழியா நிறைய வந்து பைபாஸ் பண்ணி தான் மேப் கூட்டிட்டு வந்துச்சு. டவுன் மேக்ஸிமம் காமிக்காம, ஐ மீன் டவுனுக்குள்ளாடி நம்ம மேக்ஸிமம் போகாம பைபாஸ் பண்ணி அப்படியே வந்துட்டே இருந்தோம். ஃபுல்லா வந்து அப்படி அந்த ட்விஸ்டியான வைண்டிங் ரோட்ஸ் அப்படி ஃபுல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டக்கூடிய ரோட்ஸோட, அதுலேயுமே குறிப்பாக மேக்ஸிமம் ரோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதுலேயுமே நாங்கள் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ரோட்ஸ்ல இருந்து இங்கே வண்டி ஓட்டும் போது அவ்வளோத்துக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரியுது. எவ்வளோ தூரத்துக்கு அழகாக வந்து ரோட்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க வந்த வழியில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் அவ்வளோத்துக்கு நீட்டான அந்த லேன் மார்க்கிங்ஸ், ப்ராப்பரான அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் போட்டு எவ்வளோ டேர்னிங் இருந்தாலுமே கரெக்டாக அதை வந்து மெயின்டைன் பண்ணி இந்த ஹில்ஸ் மொத்தத்திலே வந்து கேரளாவோட லேண்ட்ஸ்கேப்பே மொத்தம் ஏற்ற இறக்கமாகவும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போவே சின்னதாக ஒரு இறக்கம், அடுத்து கொஞ்சம் தூரத்தில் அடுத்து ஏறும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கும். ஆனாலும் பக்காவை வந்து மெயின்டைன் பண்ணி கூடிய ரோட்ஸ் வழியாக போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நீ பக்கத்தில் வந்து எருமேலி அப்படிங்கிற அந்த ஜங்ஷன் வரும். அதில் இருந்தால் அந்த சபரிமலை அந்த ரூட்டுமே வந்து கட் ஆகும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய வாகமன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1200 மீட்டர்ஸ் வந்து ஆல்டிடியூட் இருக்கக்கூடிய இடம். ஸோ ஓரளவுக்கு சில்லா இருக்கும். பட் வந்து இந்த சீசன் வந்து நாட் த பெஸ்ட் சீசன் டு விசிட், டு பி ஃப்ராங்க். நம்ம வந்து இப்போ பிப்ரவரியில் போயிட்டு இருக்கோம். பட் இது வந்து கரெக்டான சீசன் கிடையாது. ஏன்னா அந்த மழை ரொம்ப டைமாக இல்லாததுனால எக்ஸாக்டா வாகமனுக்கான சீசன் கிடையாது. அந்த மான்சூன் முடிச்சு ஒரு ஜூன் டு செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமுக்கு போனீங்கன்னா ரொம்பவே அந்த நல்லா இருக்கும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ரீசெண்டாக அக்டோபரில் போயிருந்தோம். அந்த சீசன் வந்து அந்த கிளைமேட்டும் சரி, மற்றபடி ஓவரால் அந்த ஒரு மேக்சிமம் பச்சை பசேலுன்னு இருக்கக்கூடிய சீசன் வந்து அந்த சீசன் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு வாகமன். இப்போ பார்த்தோம்னா எருமேலி தாண்டி டுவர்ட்ஸ் முண்டக்கயம் வந்து அந்த ரூட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதுலேயுமே அப்படியே வந்து டென்ஸான ரப்பர் எஸ்டேட்ஸுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த வியூ பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக டர்ன்ஸ் ஏற்ற இறக்கத்தோட அப்படியே எங்கேஜிங்காக வந்து இருக்குது. ரோட்ஸ் வந்து இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் கம்மி தான். அந்த மெயின் ரோடு இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து பார்த்தோம்னா வெஹிக்கிள் டிராஃபிக்குமே வந்து நமக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நமக்கு ஸ்டீப்பான ஏற்ற இறக்கங்கள் வரும். மேக்ஸிமம் வந்து ரோட் மார்க்கிங்ஸ் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இறக்கம் அந்த இடத்துல கரெக்டாக வந்து ரம்பிள் ஸ்ட்ரிப் போட்டிருக்காங்க. நல்ல மார்க்கிங்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஆக்சிடென்ட் ப்ரோன் சொன்னால் அதுவும் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே கரெக்டாக கவனித்து அப்படி வந்தோன்னா கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரம்பிள் ஸ்ட்ரிப், அடுத்தது ஒரு ரம்பிள் ஸ்ட்ரிப், இப்படி சேஃபாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரோடு இண்டிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து கரெக்டாக அப்படி வந்தோம்னாலே சேஃபாக வந்து ஓட்டலாம். பட் அந்த ரேஷ் டிரைவிங் அப்படிங்கிறது ஸ்டில் மெயினாக வந்து அந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் அவங்க ஸ்டில் வந்து ரொம்ப ரேஷாக தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. எல்லா பஸ்ஸுக்கும் பின்னாடி வந்து ஆமை டிரைவிங் டேஞ்சரஸ்லி வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் எல்லா பஸ்லையும் வச்சுருக்காங்க. வீடியோ எடுத்து அனுப்புனா கூட ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு தெரில. ஏன்னா அவ்வளோத்துக்கு ரேஷாக ட்ரைவ் பண்ணுறாங்க. அவங்க ஆப்போசிட்டில் வரும்போது ஏதோ வந்து நம்ம கண்டிப்பாக ஒதுங்கி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் அவங்க ஆப்போசிட்டில் வராங்க. பட் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒதுங்கி தர்றதுக்கு கேப் இருந்தால் கூட நம்ம ஜஸ்ட் ஏறி போனோம்னா அடமெண்டா அவங்க வந்து இடிக்கிறது மாதிரியே வராங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்களும் கொஞ்சம் விட்டு தந்து அந்த மாதிரி போனாங்கன்னா எப்போவுமே அந்த சேஃப்டி வந்து ரெண்டு பக்கத்துக்கும் நீட்டாகவே வந்து இருக்கும். ஸோ இப்போவும் திருப்பி ஒரு மலை ஏறின மாதிரி வந்தோம். திருப்பி தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டீப்பாக கீழே இறங்குறோம். இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அந்த வாகமன்
அதை சுற்றி தான் வந்து அந்த இளவீழா பூஞ்சரா, அதுக்கப்புறம் இல்லிக்கல் கல், ராமக்கல் மேடு, இப்படி நிறைய இடங்கள் வந்து இந்த வாகமனை சுற்றி தான் வந்து இருக்குது. இது வந்து ஆக்சசபிலிட்டி ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் வந்து வருது. ஸோ இது எங்கே வரும்னா எக்ஸாக்டாக நமக்கு அந்த குமுளிக்கு பக்கத்தில் தான் வந்து வருது. ஸோ அந்த மதுரை, தேனி, திருநெல்வேலி, சிவகாசி அந்த ஏரியாலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியஸ்ட் ஆக்சஸ் வந்து நீங்கள் தேனி வந்துட்டு அதில் இருந்து குமுளி, அதாவது கம்பமெட்டு வழியா குமுளி மேலே வந்து அதுல இருந்து இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் வந்து வரலாம். இங்கே தான் வந்து அந்த பெரியார் டைகர் ரிசர்வ் இருக்குது. ஸோ அதில் தான் அந்த தேக்கடி, அந்த போட்டிங், இது எல்லாமே வந்து அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஹைப்டாக இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பெரியார் டைகர் ரிசர்வ் எல்லாம் ரொம்ப ஹைப்பில் இருக்குது. வாகமன் இப்போ வந்து ஹைப் ஆகிட்டு இருக்குது. வாகமனும் இப்போ நல்லா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம எங்கே போகிறோம், எப்படி எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோவில். மற்றபடி இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் தான் பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் அந்த மேலே நார்த் எண்டில் பார்த்தோம்னா மூணாறுமே வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் உள்ளாடி தான் இருக்குது. மூணாறுக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து இந்த மூவாற்றுப்புழா அப்படியே எர்ணாகுளம் அந்த ரூட் வரும். ஸோ நீங்கள் ஒரு 1 வீக் ட்ரிப் பிளான் பண்ணால் கூட தமிழ்நாட்டிலேருந்து அப்படி குமுளி வழியாக இந்த தேக்கடி வந்துட்டு இந்த தேக்கடி ஏரியா, பெரியார் டைகர் ரிசர்வ், அதுக்கப்புறம் வந்து வாகமன் பார்க்கலாம். அப்படியே வாகமன்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரூட்டா போனீங்க அப்படின்னா கேப் ரோடு வழியாவே வந்து நமக்கு மூணார் கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அப்படி ஒரு டிரைவ் ட்ரிப், அதாவது வண்டி கொஞ்சம் ஓட்டி அப்படி என்ஜாய் பண்றவங்களுக்கு கூட வந்து இது ரொம்ப பிடிக்கும். என்னன்னா சிலர் வந்து அப்படி யாரோ டிரைவரை வச்சு வருவாங்க, நைட் வந்து மேக்ஸிமம் டிரைவரை வச்சு டிரைவ் பண்ண சொல்லுவாங்க. டே டைம் ஃபுல்லா வந்து நிறைய இடங்களை பார்க்கறதுக்கு அப்படி பிஸியாக வச்சுருப்பாங்க. பட் கொஞ்சம் லெஷர்லியாக அப்படி ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணணும், டே டைமில் நம்மளே ட்ரைவ் பண்ணி நைட்டு ரிலாக்ஸாக ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ரோட் ட்ரிப்பாக கூட வந்து இந்த ஏரியா எல்லாமே பிளான் பண்ணலாம். அப்படியே நீங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே மூணார் போயிட்டு அப்படியே எர்ணாகுளம் சிட்டிக்குள்ளாடி போகலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த கடலில் போட்டிங் போகலாம், ஃபோர்ட்டு கொச்சி, இந்த மாதிரி ஏரியா எல்லாமே பார்க்குறது கூட ஒரு சூப்பரான பிளான் வந்து நம்ம இங்கே இருந்து தமிழ்நாட்டில இருந்து வந்தா கூட நீட்டாவே வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ முண்டக்கயம் அந்த ஜங்ஷன் தாண்டி வந்து கொஞ்சம் மேலே அப்படி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் இன்னும் அடுத்த லெவல் வந்து ஹில்லுக்கு வர்றேன். இன்னும் முண்டக்கயமே வந்து நமக்கு நார்மல் ஆல்டிடியூட்லேருந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. இப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம கொஞ்சம் கூட ஏற இருக்கிறோம். இதில் வந்து உங்களுக்கு நிறைய ரப்பர் பிளான்டேஷன் தான் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரப்பர் பிளான்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் தாண்டினோன்னா வண்டி பெரியார் அந்த ஏரியா எல்லாமே வரும். அதில் எல்லாமே வந்து இன்னும் நிறைய டீ பிளான்டேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். மட்டும் இல்லை, இந்த ரூட்டு நம்ம இப்போ கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் வாகமன் வர்றீங்க அப்படின்னா மெயின் ரூட் வந்து டைரெக்டாக வாகமன் நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈராட்டுப்பேட்டை அப்படிங்கிற ஒரு டவுனை கனெக்ட் பண்ணி தான் வரும். ஸோ அந்த டவுன்ல இருந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா வர்ற வழியிலேயே வந்து மர்மலை ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். இப்போ நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிற இடம் வாகமன்லேருந்து கொஞ்சம் கீழே அப்படிங்கிறதுனால இந்த ரூட் வந்து அது காமிக்குது. பட் நீங்க மற்றபடி டைரக்டா வாகமன் மெயின் ஏரியாவுக்கு போறீங்க அப்படின்னா கன்னியாகுமரி சைட்ல இருந்து போறீங்கன்னா உங்களுக்கு ஈராட்டுப்பேட்டையில இருந்து வரும். அதுல வந்து மர்மலை ஃபால்ஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நாங்களும் பசங்களா போகும்போது அன்எக்ஸ்பெக்டடாக தான் அதை ஆன் தி வேல பார்த்தோம். ஒரு 5 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறது மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து எக்ஸலண்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹைட்டை நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறது தெரியும். ரைட் சைடு வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஹில் ஏறி வந்துட்டோம் அப்படிங்கிறதும், கீழே வந்து நிறைய அந்த பைனாப்பிள் பிளான்டேஷன்ஸ், உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பைனாப்பிள் பிளான்டேஷன்ஸ் உங்களுக்கு கீழே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஹில்ஸ் வந்து இருக்கிறதுமே தெரியும். ஒரு ஓவரால் இந்த ரூட்டு ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் கூட ஹைட்டான ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இதில் இருந்து அந்த ஹில்ஸோட வியூ வந்து மேக்ஸிமம் சூப்பராகவே வந்து கிடைக்கும். இன்னும் வந்து நம்ம அடுத்தது அந்த குட்டிக்கானம் அந்த ஏரியா எல்லாமே ஏறி தான் அடுத்தது நம்ம வாகமன் ரீச் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஹை ரேஞ்ச், அதாவது இந்த ஹில்ஸ் ஏறுற இடத்துல நம்ம முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமை அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஒரு பஸ் முன்னாடி போயிட்டு இருக்கு, கிளியராக வந்து நமக்கு ரோடு விசிபிலிட்டி கிடச்சி பக்காவாக நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபுல் இது கிடச்சா மட்டும்தான் வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணணும். கொஞ்சம் விசிபிலிட்டி இல்லைனாலும் மேக்ஸிமம் அந்த அதாவது க்ளோஸ்ட் லைன்ஸ், அந்த ஒயிட் லைன், கண்டினியூஸ் ஒயிட் லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த இடம் அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா இன்னும் வந்து சேஃபாக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் கிடைக்கிற இடங்கள்ல அவங்களே வந்து அந்த
இன்டர்மீடியன்ட் ஒயிட் லைன் போட்டிருக்காங்க, அதாவது சின்ன சின்ன கேப் வரக்கூடிய ஒயிட் லைன். அதில் வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுலேயுமே பார்த்து கேர்ஃபுல்லாக ஓவர்டேக் பண்ணுறது வந்து நல்லது. இப்போ வந்து நம்ம பெருவந்தானம் அந்த ஏரியா எல்லாமே தாண்டி அப்படியே குட்டிக்கானம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு போகிறோம். ஸோ அது தாண்டி தான் வந்து ஆக்சுவலாக வண்டி பெரியார் எல்லாமே வருது நமக்கு. ஸோ நம்ம வந்து குட்டிக்கானம் ஆல்மோஸ்ட்ல இருந்தே நம்ம டுவார்ட்ஸ் அந்த வாகமன் ரூட் வந்து திரும்புவோம். இப்போ நம்ம நிற்கிற பிளேஸ் பார்த்தோம்னா குட்டிக்கானம் அப்படிங்கிற ஏரியா. ஸோ இந்த குட்டிக்கானம்ல இருந்து நம்ம அந்த கோட்டயம் குமிழி ரோடு அந்த ரோட்டில் தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டிக்கானம் மெயினில் இருக்கக்கூடிய அந்த மரியன் காலேஜ் எல்லாமே வருது. இது கொஞ்சம் மெயினான ஒரு டவுன், அந்த பீரிமேடு அந்த சரௌண்டிங்கில் வரக்கூடிய ஏரியா அது. ஸோ அதிலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்திருக்கோம் வாகமன் ரூட்டுக்கு. அதிலிருந்து ரைட்டு போனோம் அப்படின்னா குமிழி, தேக்கடி அந்த ரூட் எல்லாமே வரும். ஸோ இதில் ஆண்டி வேலை இதுக்கு கொஞ்சம் முன்னால் வந்து அந்த பாஞ்சாலிமேடு அப்படிங்கிற வியூ பாயிண்ட் வந்துச்சு, வளஞ்சங்கானம் அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. பட் அதில் எல்லாமே வந்து தண்ணி இல்லை. ஏன்னா நான் சொன்னேன் இது கரெக்டான சீசன் கிடையாது, இது ஒரு ட்ரையான சீசன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டீ பிளான்டேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லான வைண்டிங் ரோட்ஸ். இப்போ வந்து டுவார்ட்ஸ் இன்னும் வாகமனுக்கு இந்த ரூட்டில் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளாடி வரும். நாங்கள் புக் பண்ணி இந்த ஸ்டேக்கு ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இனி ஸ்டேயில் போயிட்டு வந்து பார்ப்போம். இப்போ இந்த இடத்துலையுமே பார்த்தோன்னா வெயில் நல்லா பளிர்னா இருக்குது, க்ளவுட்ஸ் இல்லை சுத்தமாக. ஆனாலும் நமக்கு கொஞ்சம் ஒரு சில்லியாக தான் இருக்குது, ரொம்ப ஹாட்டாக எதுவுமே இல்லை, கொஞ்சம் கூலான ஒரு டெம்பரேச்சர் தான் இருக்குது. அதாவது வெயிலோட ஹீட் இருக்குது, பட் விண்டு வந்து கொஞ்சம் கூலாக இருக்குது. இப்போ இந்த ரூட்டும் பார்த்தோன்னா நமக்கு ரோட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இந்த ரூட்டும் இப்போ வர்றேன், இந்த ரூட்ல தான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ ரிட்டர்ன் வந்தோம். ஸோ இதுவுமே சரி, இல்லை அந்த ஈராட்டுப்பேட்டை வழி வர்ற அந்த ரூட்டும் சரி, ரெண்டுமே வந்து டீசெண்டான வீதி, நீட்டான நமக்கு ஸ்பேஸிங்கோட, நீட்டான ரோட் மார்க்கிங்ஸோட பக்காவே வந்து இருக்குது. ஸோ அதில் எல்லாமே வந்து பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்னென்னா, இப்போ இதுலேயுமே லெஃப்ட்லேயுமே ஒரு சர்ச்சோட வால் இருந்துச்சு. இங்கேயுமே நிறைய தமிழ் மக்கள் வந்து இருக்காங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி அந்த மூணார் இந்த ஏரியாவில் எல்லாமே வந்து அந்த டீ பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸாக வந்து வந்தவங்க மேக்ஸிமம் வந்து அந்த திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி இந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து தமிழ் மக்களும் நிறைய இருக்காங்க. அதுக்கப்புறமும் இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா நிறைய வந்து அந்த மொட்டைக்குந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். ஸோ சின்ன சின்ன ஹில்ஸாக வந்து இருக்கும், மேக்ஸிமம் வந்து அப்படி புல்லு தான் மேலே வளர்ந்துருக்கும். ஸோ அது வந்து அந்த பீக்கான சீசன், அது ஜூன்ல இருந்து ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பீக் சீசன்ல வந்தீங்கன்னா ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். இப்போவுமே வந்து ஓரளவுக்கு பச்சை பசேல் இருக்கு, ஏன்னா நமக்கு கிடைக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தி ரெயின்ஃபால் கிடைக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ட்ரையாக தான் ஃபீல் ஆகுது. வெளியே வந்து கொஞ்சம் சில்னஸ் நமக்கு லைட்டாக, நம்ம நார்மலை விட கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. இப்போ கொடைக்கானல், ஊட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் வந்து ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து ஹைட்டும் ஜாஸ்தி. பட் இந்த மாதிரி வாகமன் பொறுத்தவரையில் அந்த மாதிரி உங்களுக்கு நெருக்கமாக வந்து ஹேர் பின்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்காது. இதில் வந்து அஃபிஷியலாக அவங்க எத்தனை ஹேர் பின் இருக்குது, அந்த 1/2, 1/22 அந்த மாதிரி அந்த நம்பரிங்குமே வந்து கிடையாது. ஏன்னா ஒரு மலையில வந்து கொஞ்சம் ஏறுவோம், அந்த ஒரு மலையில ஒரு 2 ஹேர் பின் இருக்கும், நம்ம ஜஸ்ட் கட் பண்ணி ஏறுவோம். அடுத்தது வந்து இறங்கி கொஞ்சம் அடுத்த மலைக்கு போவோம். அந்த மாதிரி தான் வந்து இது நம்ம ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு மலையை சுற்றி நம்ம அப்படியே ஒரு ரோட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ஸ்டீப்பான ஹேர்பினோ இல்லை ரொம்ப ஸ்டீப்பான அந்த ஏத்தங்களோ வந்து வராது. ஓரளவுக்கு நம்ம ஊட்டி கொடைக்கானலில் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் வந்து அந்த ஹில்லுமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் தூரம் நம்ம நடப்பா போயிட்டு இருக்கோம். இப்போ கொடைக்கானலில் ஒரு மலையில் நம்ம ஸ்டீப்பாக ஏறிட்டு கொஞ்சம் தூரம் சைடில் போவோம், அடுத்து திருப்பி ஸ்டீப்பாக கிளைம் பண்ணோம், அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டான இடங்களுமே வந்து நிறைய வந்து நமக்கு வரும். பட் வைண்டிங் செக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. நல்ல ஜாலியாக நல்ல ஒரு ஃபன் டு ட்ரைவாக இருக்கக்கூடிய ஃபோர்டு கார்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டலாம் இந்த இடத்துல. இப்போ மேப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு வந்து அப்படி வளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது. இப்போ நம்ம லாங் டைமாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க, சேனலையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டச் ஸ்க்ரீன் நம்ம போட்டது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து பில்டினாக வந்துச்சு. பட் இப்போ வந்து ரீசெண்டாக அது ப்ராப்பராக வந்து நமக்கு ஒர்க் ஆகலை. ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்டாக தான் கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஹாட்ஸ்பாட் போட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹாட்ஸ்பாட் போட்டு கூகுள் மேப்ஸ் ஆப் வந்து பில்டனாக வருது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க் ஆகுது. பட் அதுலேயுமே கொஞ்சம் வந்து கிளிச்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து மேக்ஸிமம் அந்த டீ பிளான்டேஷன்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ லெஃப்ட் சைடு அப்படியே அந்த அவுட்டர் வியூ பார்த்தீங்கன்னா
டீ பிளான்டேஷன்ஸை சுற்றி நம்ம அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் அந்த பக்கம் நமக்கு கொஞ்சம் ஹவுசிங் ஏரியா, நமக்கு நிறைய வீடுகள் இருக்கிற ஒரு ஏரியா வந்து. ஸோ ப்ரைமரியாக இந்த இடம் வந்து நிறைய இருக்கிறது வந்து அந்த டீ எஸ்டேட்ஸ், அப்புறம் வந்து ரப்பர், பைனாப்பிள். கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய இடம் எல்லாம், நம்ம ஏறி வந்த இடத்துல கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து பைனாப்பிள் கல்டிவேஷன் வந்து நிறைய இருக்குது. அதுக்கு கீழே ரப்பர், இப்படி மல்டிபிள் திங்ஸ் வந்து நமக்கு கல்டிவேஷன்லையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேச்சர் அப்படிங்கிறது வந்து கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஓவரால் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடுக்கி டேம் ஆகட்டும், நம்ம முதல்ல சொன்ன அந்த கம்பம்லேருந்து ஏறி வந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக வந்து நமக்கு நேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரோட் ட்ரிப் பிளான் பண்ணால் கூட நமக்கு போகிறதுக்கு வந்து அவ்வளோத்துக்கு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏலப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுன், அதுலேருந்து நம்ம திருப்பி வாகமன் ரூட்டுக்கு வந்து போகிறோம். பார்த்தீங்கன்னா வாகமன் ஈராட்டுப்பேட்டை அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் ஈராட்டுப்பேட்டையிலேருந்து வர்றீங்க அப்படின்னா அங்கிருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வாகமன் வருவீங்க. நம்ம இன்னொரு டைரக்ஷனில் வந்து வாகமன் டுவர்ட்ஸ் போகிறோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படி பியூட்டிஃபுல்லான வைண்டிங் ரோட்ஸில் நம்ம வந்து டுவர்ட்ஸ் வாகமன் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே வந்து அந்த டீ பிளான்டேஷன்ஸ் வந்து நமக்கு சுற்றி இருக்குது. ரொம்பவே அழகான ஒரு ஏரியா. அப்படி அங்கங்கே வந்து நமக்கு சின்னதாக ப்ராப்பராக ஒதுக்கி வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேணால் அந்த லொக்கேஷனையே வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ வர்ற வழியில் கொஞ்சம் தூரமாகவே இந்த டைஃபாய்ட் டீ எஸ்டேட்டோட சைடில் வர்ற ரோட்டில் தான் அப்படியே வந்துட்டு இருந்தோம். வியூஸ் பொறுத்தவரை நெவர் எண்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீனரி வந்து இன்னும் சூப்பராக வந்து நமக்கு தெரியுது. ரொம்பவே நீட்டாக அந்த ட்ரிப் இரிகேஷனும் பண்ணி கரெக்டாக வந்து அந்த டீ எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. ஸோ ரெகுலராக அவங்க டீ லீவ்ஸ் வந்து கட் பண்ணுற இடமா இருக்கும். ஸோ ரொம்பவே பச்சை பசேல்னு இருக்குது. இப்படி நெவர் எண்டிங்காக நிறைய வியூ பாயிண்ட்ஸ், ஸ்டாப்ஸ் வந்து நமக்கு பண்ணலாம். இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு மேஜர் பிளான்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏலோன்னு சொல்கிறது தான். இது ஆக்சுவலாக வந்து கூகுள் பண்ணால் ஜிஞ்சரும் காமிக்குது, காடமும் காமிக்குது. ஸோ இது கரெக்டாக என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கரெக்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மற்றபடி மேஜரான ஒரு கட்டப்பன ஏரியா இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் நிறைய ஏரியாஸில் வந்து காடமும் ஒரு மேஜரான ஒரு பிளான்டேஷன். ஸோ இந்த இடமும் பார்த்தோன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்டோட வியூஸ் தான். திருப்பி இதுக்கு மேலே நாங்கள் இந்த வியூஸ் எடுக்கலை. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு ப்ரைவேட் ரோடு தான், ப்ரைவேட் எஸ்டேட்டோட ரோடாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ வெல் மெயின்டைன்டாக வந்து இல்லை. ஸோ இந்த ரூட் எதுக்கு வந்தோம் அப்படின்னா பாலொடுகும் பாரா அப்படின்ட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ், ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு கூட வந்து பக்கத்தில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் பேரலாக இது இருந்துச்சு. ஒரு ஹோம்லி ஃபுட்டு கடை வந்து மேப்பில் காமிச்சுது. ஸோ அங்கே இருந்து அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு அந்த பாலொடுகும் பாரா என்னதான் இருக்குது அப்படிங்கிற இதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அந்த உள்ளாடி வந்தோம். பட் இது ரோடு தான் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக வந்துருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே வந்து டீ எஸ்டேட்டோட அந்த ஏரியா தான். நமக்கு பென்ஸ்ஹர்ஸ்ட் எஸ்டேட் அப்படின்னு போட்டிருக்கு. மேனேஜர்ஸ் பங்களா, ஆஃபீஸ், கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இது வந்து அந்த ப்ரைவேட் எஸ்டேட்டோட அந்த ரோடு தான். ஸோ அந்த பாலொடுகும் பாரா வாட்டர் ஃபால்ஸ் அந்த வியூ பாயிண்ட்டையும் பார்த்துட்டு அந்த லஞ்சுக்கு அந்த ஸ்பாட்டுக்கும் போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் இது வந்து ரொம்ப 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 குட்டியான ஒரு ரோடுக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா இன்டீரியர் எல்லாமே வந்து காங்கிரீட் ரோட்ஸ். சில இடங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பான இடம், இறங்கி போகிறதுக்கு மாதிரி தான் இருக்குது. அடுத்தது அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய இடங்கள் வந்து வாட்டர் பாசேஜுக்கு சின்ன சின்ன இடங்கள் கட் பண்ண மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ இது அப்சல்யூட்லி நெசசரினா மட்டும் வர்றது நல்லது. மற்றபடி ஜீப் சஃபாரி மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடம்லாம் அவங்க வந்து கொண்டு காமிப்பாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர் வரணும்னாலே 10 நிமிஷம் ஆகும். அந்த அளவுக்கு ஸ்லோவான பேஸில் தான் வர முடியும். ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து அப்சல்யூட்லி நெசசரி இல்லை. சீசன் டைம்லன்னா மேபி அந்த ஆஃப் ரோடாக ஜீப் சஃபாரி ப்ரொவைட் பண்ணுறவங்க அந்த மாதிரி வச்சு நம்ம வந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பாலொடுகும் பாரா அப்படிங்கிற அந்த வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வியூ பாயிண்ட் நல்லா தான் இருக்குது. தண்ணி இருக்கிற டைமில் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒத்தாக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி மட்டும் தான் வந்து கீழே
கீழே நமக்கு தெரியும். கொஞ்சம் மழை இருக்கக்கூடிய சீசனில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கூட நமக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒழுகிறதும் அந்த பால் ஒழுகிறது மாதிரி தெரியும். அவ்வளோதான் வந்து இதில் வியூ. ஸோ பர்சனல் காரில் வந்து இதை ஒரு ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் வர்றது வந்து பெரிய ஒர்த்தாக தெரியல. என்னென்னா ரோடுமே வந்து அப்சல்யூட்லி ரொம்ப மோசமாக தான் இருக்குது. வாகமன்லேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும். பட் நான் வந்தது வந்து இன்னொரு டைரெக்ஷன்லேருந்து நான் ஏறினதுனால இன்னொரு எஸ்டேட் வழியாக வந்துச்சு. ஸோ அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வண்டிக்கும் மீன்ஸ் ரொம்ப ஒடிசலான ரோடு, கரெக்டாக ஒரு கார் போகும் அவ்வளோதான் அப்படிங்கிற ரோட், கொஞ்சம் மோசமான ரோட்டில் தான் வந்தோம். ஸோ இதுலேயுமே வியூஸ் வந்து அட்டகாசமாக தான் இருக்குது. இப்போ திருப்பி வந்து அதாவது நாங்கள் அந்த குட்டிக்கானம் வழி வந்துட்டு வாகமன் மெயினுக்கு போகாமல் இடையில கட் பண்ணி அந்த பாலொழுகும்பாறை வந்தோம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம். அந்த ரூட்டை ரொம்ப ஒடுங்கின ரூட். காரில் வந்து வரலாம். இப்போ ஒரு சப் 4 மீட்டர் பொலீரோ அந்த மாதிரி கார்ஸ்னால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஈஸியாகவே வரலாம். மற்ற கார்ஸுமே வரலாம், ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்கில்டாக இருந்தீங்கனாலே வரலாம். பட் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ நம்ம திருப்பி போயிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா கரெக்டாக வந்து வாகமன் மெயினுக்கு போகக்கூடிய அந்த டைரக்ஷன். ஸோ அந்த ரூட், இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டீசெண்டாக ஓரளவுக்கு நீட்டாக வந்து ரோடு இருக்குது. இதுவுமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் விட்டு இருக்குது. அட்லீஸ்ட் குண்டுக்குழியாக தான் இருக்குது. கொஞ்சம் மெதுவாக நம்ம பார்த்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்ட்டு எய்ம் பண்ணி தான் அங்கேருந்தே வந்தது. என்னென்னா புக் பண்ணியிருந்த ஸ்டேக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நல்ல ஹோட்டல், ஹோம்லி ஃபுட்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க்கான ரூட்டில் வந்தாலும், அதாவது மெயின் ரூட்டில் நம்ம இந்த டைரெக்ஷன்லேருந்து இங்கேருந்து வாகமன்லேருந்து வந்திருந்தோம்னா ஈஸி அப்ரோச்சபிள். பட் நம்ம வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்ததுனால வந்து கொஞ்சம் நமக்கு அந்த கன்ஃபியூஸ் ஆகிட்டு அம்மாஸ் ஹோம்லி ஃபுட் அப்படிங்கிறது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுட்டோட இது சொல்கிறோம். ஸோ அந்த ரூட் குட்டிக்கானத்துலேருந்து வரும்போது டைரெக்டாக கட் பண்ணி வராமல் வாகமன் மெயின் வந்துட்டு இங்கே வந்தோன்னா பாலொழுகும்பாறை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த பாலொழுகும்பாறை வர்றதுக்கான இந்த மெயின் ரோட். இதுவுமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரோட்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி ப்ரோக்கனாக தான் இருக்குது. பட் அந்த ரூட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த ரூட்டு வந்து ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு ரூட்டாக இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் இது வந்து ஒரு ப்ராப்பரான ரோடு. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்தால் கூட அவங்களுக்கும் நம்ம சைடு கொடுத்து பாஸ் பண்ணி போகிறதுக்கான இடம் இருக்கக்கூடிய ஒரு ரூட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த பாலொழுகும்பாறை வரணுன்னா இப்போ அந்த கீழே டைரெக்ஷன்லேருந்து வர்றவங்க, அந்த குட்டிக்கானம் டைரெக்ஷன்லேருந்து வர்றவங்க ஆன் தி வேல அந்த ரூட்டை போட்டிங்க அப்படின்னா நாங்கள் போய் அந்த ரொம்ப சின்ன ரூட்டில் தான் வந்து மாட்டோம். அதாவது போகலாமான்னா போகலாம், சின்ன கார்ஸ் வந்து போகலாம். நிறைய வீடுகளும் அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அவங்களுமே கார்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. அதை விட இந்த மெயின் ரூட்டு, மெயினாக வாகமன் வந்துட்டு வந்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட செக்யூராக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஏரியா, பட் கொஞ்சம் வந்து ட்ரையாக தான் இப்போ வந்துருக்குது நமக்கு. வாகமனுக்கு இப்போ நாங்கள் வந்த ரோட்ஸ் வந்து மேக்ஸிமம் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மெயின்டைன் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா நாங்கள் லஞ்சு சாப்பிட வந்த அந்த ஹோட்டல் ஃபுட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான், ஹோட்டல்ல இருந்து டேரெக்டாக 5 கிலோமீட்டர்ஸில் நாங்கள் வந்த அந்த சின்ன வழியாகவே போயிருக்கலாம் 20 மினிட்ஸில். பட் வந்து அது ரிஸ்க்கு, திருப்பி ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டம். என்னென்னா ரொம்ப ஸ்டீப்பாக வந்து இறங்கி வந்தோம். ஸோ அதனால இப்போ திருப்பி வந்து வாகமன் மெயின் வந்துட்டு திருப்பி மெயின் ரோடு வழியாக வந்து ஸ்டே பண்ணுற பிளேஸுக்கு வந்து போகிறோம். ஸோ ரெண்டும் பக்கத்தில் இருந்து பாட்டு போட்டது கூட நமக்கு மேப்பில் தான் பக்கத்தில் இருந்துச்சே தவிர ரோடு வந்து கண்டிஷன்ஸ் நம்ம இருந்து வந்தவரை தான் தெரிஞ்சு இந்த மாதிரி ரோட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சுற்றி வர்றது மாதிரி ஆயிடுச்சு. ரோட்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த உள்ளாடி இருக்கிற ஏரியாஸ் கூட கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம புக் பண்ண ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. அந்த வாகமன் மெடோஸ் அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில். ஸோ இதுதான் அந்த பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. பார்த்தோம்னா சைடு ஃபுல்லாகவே வந்து டீ பிளான்டேஷன்ஸ் சுற்றி இருக்குது. அதுக்கு நடுவில் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரேம் ஹட்டு டைப்பில் தான் இருக்குது. ஸோ 2 ரூம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 4 பேர் வரைக்கும் வந்து ஸ்டே பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஷியஸான ரூம்ஸ் தான். ஸோ அப்படியே ஸ்டெப்ஸில் உள்ளே வந்தோம் அப்படின்னா நீட்டான ஒரு லிவிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் ஒரு சோஃபா, உங்களுக்கு கிச்சன் வேறு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவன் கூட வந்துருக்குது. ரைட் சைடில் உங்களுக்கு டிவி, அப்படியே வந்து ஒரு நீட்டான பெட்ரூம். அதிலேருந்து உள்ளே போனோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வுட் ஒர்க் தான் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்குறது. அதிலேருந்து அப்படியே வந்து உங்களுக்கு நீட்டான ஒரு பால்கனியுமே வந்துருக்குது. ஸோ இது வந்து டீ பிளான்டேஷனுக்கு நடுவில் தான் சொல்ல போனால் கரெக்டாக வந்துருக்குது. ஸோ ஈவினிங் டைம்லாம் அப்படி ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும்
நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு டீ பிளான்டேஷன் வியூவோட வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் மேலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூமுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பேரும் ஆக்சுவலாக வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக அப்படி இதிலேருந்து ஒரு ஓப்பன் விண்டோ வியூ மாதிரி உங்களுக்கு டீ பிளான்டேஷனை வந்து பார்க்குறது மாதிரி இருக்குது. கோ ஐபிபியில் ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஸ்டீல் டீலாக கிடச்சது தான். ஒரு 3250 தான் வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆஃபரில். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. கீழேயும் உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக உட்காந்து இருக்கிறதுக்கோ இல்லை ஒரு பார்பிக்யூ போட்டோக்கோ கேம்ப் ஃபயர் போடுறதுக்கோ ஏற்ற மாதிரியான ஒரு ஏரியாவும் கொடுத்துருக்குறாங்க.